வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். எப்படி ஒரு சாலிடை கிளாஸிஃபை பண்ணலான்னா அதை டூ டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிறிஸ்டலைன் சாலிட், செகண்ட் ஒன் நான் கிறிஸ்டலைன் சாலிட். கிறிஸ்டலைன் சாலிட் எப்படி இருக்கும்னா, ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு பீரியாடிக்காக ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்னாக அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம கிறிஸ்டலைன் சாலிட்னு சொல்லுவோம். இதுவே ஒரு நான் கிறிஸ்டலைன் சாலிட்னா என்னதுன்னா, ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஒரு பீரியாடிக் அரேஞ்ச் ஆகாமல் அங்கேயும் இங்கேயும் அப்படி அரேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்னே இருக்காது. அதுதான் நம்ம நான் கிறிஸ்டலைன் சாலிட்னு சொல்லுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ நம்ம சாலிடை கிறிஸ்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ், நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், கிறிஸ்டலைனில் பாருங்கள் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு பீரியாடிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கா பாருங்கள், ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே ஆட்டம்ஸ் எல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம என்ன கிறிஸ்டல்னு சொல்லலாம், கிறிஸ்டல்னு சொல்லலாம், மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். நான் கிறிஸ்டலைன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஒரு நார்மலாக ஒரு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. ஓகேங்களா? அங்கேயும் இங்கேயுமா இருக்கும். அதான் நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். மெட்டீரியல்ஸ் இன் விச் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அ சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன். ஒரே ஆர்டராக ஒரு பீரியாடிக் ஒரு ரெகுலர் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருந்தால் அது நம்ம கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியல்ஸில் பார்த்துட்டோம்னா ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், டூ டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் அண்டு பாலி கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். இப்போ கிறிஸ்டலைன்னா பாருங்கள் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கா. இது வந்து ஒரு சிங்கிள் கிறிஸ்டல், இது ஒரே ஒரு கிறிஸ்டல். ஓகேங்களா? அமார்ஃபஸ்னால் அங்கன்னு ஃபார்ம் ஆகிருக்கும். இதுவே பாலி கிறிஸ்டலில் என்னன்னதுன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு கிறிஸ்டல், அப்புறம் இது ஒரு கிறிஸ்டல், இது ஒரு கிறிஸ்டல், இது ஒரு கிறிஸ்டல், இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. அதான் பாலி கிறிஸ்டலைன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிறிஸ்டலைன் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிங்கிள் கிறிஸ்டல், இல்லைனா பாலி கிறிஸ்டல்னு பிரிக்கலாம். சிங்கிள் கிறிஸ்டலில் நம்மளுக்கு ஒரே ஒரு கிறிஸ்டல் மட்டும்தான் இருக்கும். பாலி கிறிஸ்டலில் ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸும் ஜாயின் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? எ கலெக்ஷன் ஆஃப் மெனி ஸ்மால் கிறிஸ்டல்ஸ் இஸ் செப்பரேட்டட் பை அ வெல் டிஃபைன்டு பவுண்ட்ரிஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸுக்கும் இடையில் அந்த ஒரு லைன் இருக்குங்களா, அதான் பவுண்ட்ரி. ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம், பாலி கிறிஸ்டலைன் மெட்டீரியலில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, திரும்ப நம்ம அந்த கிறிஸ்டல் மெட்டீரியல்ஸை என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, ஒன்று மெட்டல்ஸ் இருக்கும், இன்னும் நான் மெட்டல்ஸ் அதில் அடைஞ்சிருக்கும். அதாவது இந்த கிறிஸ்டல் மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் அப் இஃப் எய்தர் மெட்டாலிக் கிறிஸ்டலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் மெட்டாலிக் கிறிஸ்டலாக இருக்கலாம். இந்த மெட்டல்ஸ் உள்ள கிறிஸ்டல்ஸ்லாம் எதில் பார்க்கலான்னா, அயன், காப்பர், அலுமினியம், சில்வர், டங்ஸ்டன். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் நம்ம மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸாக பார்க்கலாம். நான் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கிறிஸ்டலைன் கார்பன், கரி இருக்குங்களே அது, அப்புறம் ஜெர்மானியம், சிலிக்கான், கிறிஸ்டலைஸ்டு பாலிமர்ஸ். ஸோ இது எல்லாத்துலையும் நம்ம என்ன பார்க்கலாம், நான் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, அமார்ஃபஸ் மெட்டீரியலில் இருக்கிற அந்த கிறிஸ்டலில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன், ஒரு ரெகுலர் பேட்டர்னில் இருக்காது, அங்கேயும் இங்கேயுமா இருக்கும், கண்டாமினான்னு இருக்கும். அமார்ஃபஸ் மீன்ஸ் வித்தவுட் ஃபார்ம், அதுக்குன்னு ஒரு ஃபார்மே கிடையாது. ஓகேங்களா? த மெட்டீரியல்ஸ் இன் விச் த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் இர்ரெகுலர் ஃபேஷன், அதாவது இர்ரெகுலர் பேட்டர்ன், ஒரு ரெகுலர் பீரியாடிக் பேட்டர்னில் இருக்காது. அதை நம்ம என்ன சொல்லலாம், நான் கிறிஸ்டலைன் ஆர் அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இதில் எங்கே பார்க்கலான்னா, கிளாஸில், ரப்பரில், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே ஒரு அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ். இதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்பொழுது எந்த ஒரு அந்த கிறிஸ்டல்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸும் அதில் தென்படாது, அங்கங்கே இருக்கும், ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் இருக்காது. சரி, எக்ஸாமில் கேட்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் மெட்டீரியல் அண்ட் நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஷேப்னு ஒன்று இருக்கும், டெஃபினைட் ஷேப் இருக்கும், பர்ஃபெக்டான ஒரு ஜாமெட்ரிக் ஷேப் இருக்கும், கியூபிக்னா கியூபிக், எக்ஸகோனல்னா எக்ஸகோனல், இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக் ஷேப் இருக்கும். இதுவே நான் கிறிஸ்டலைனில் அதுக்குன்னு ஒரு ஷேப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்படியே உருளையாக இருக்கும், கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும், இந்த மாதிரி
இதில் எங்கே பார்க்கலாம்னா கிளாஸ்லலாம் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட், தே ஆர் அனிசோட்ரோபிக், தே ஆர் ஐசோட்ரோபிக். இந்த அனிசோட்ரோபிக் ஐசோட்ரோபிக் அப்படின்னு என்னதுன்னா, இப்போது ஐசோட்ரோபிக் சொல்கிறேன் பாருங்கள். ஐசோனா சேம் மீனிங். இந்த மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும் எந்த டைரக்ஷன்ஸ்லையுமே. அதுதான் நம்ம ஐசோட்ரோபிக்னு சொல்லணும். இதுவே அன்ஐசோட்ரோபிக்கில் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறுபடும் டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், தே ஹாவ் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு பக்காவாக இருக்கும் இதில், ஆனால் இதில் அப்படி இருக்காது, வேறுபடும். தே ஆர் மோஸ்ட் ஸ்டேபிள். கிறிஸ்டலைனுடைய டெஃபினைட் ஷேப்பு, டெஃபினைட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். இந்த கிளாஸு பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் லெஸ் ஸ்டேபிள். ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டியில் இருக்காது, ஏன்னா அதுக்கு தான் எந்த ஒரு ஷேப்புமே இல்லையே. ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்கலான்னா சோடியம் குளோரைடு, உப்பு, கால்சியம், பொட்டாசியம் குளோரைடு, காப்பர், இது எல்லாத்துலையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்லாம் கிளாஸ், பிளாஸ்டிக் அண்டு ரப்பர், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் the difference between crystalline material and non-crystalline material. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.